26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். இந்த கலர் போட்டோம்னா அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சுக்களை நம்ம வந்து அந்த அலைவரிசைக்குள்ள நம்மளை வந்து உட்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற தன்மை தான். மேல்மருவத்தூர் கோயிலெலாம் பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து அந்த செவ்வாடை தான் அவங்களோட அந்த ஒரு நிறமாகவே இருக்கும். அப்போ இது எதை டினோட் பண்ணுதுன்னா, புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தான் சொல்கிறோம், மரகத பச்சை. நீங்கள் நயன்தாராவோட ரிங்லாம் பாருங்களேன், அந்த நிறங்களை வந்து மேட்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. லோகோ வந்து உங்களுடைய சந்திரனுடைய அடிப்படையில் என்ன லோகோ வச்சிங்கன்னா நீங்கள் ஹிட் ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்தை தேர்வு செய்து தரும்போது நிச்சயமாக அந்த தொழில் ஸ்தாபனங்கள் வெற்றி அடைகிறது. இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நியான் லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் நிறைய கட்சி கொடிகள் வந்து அதையே சிகப்பு கருப்பை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கட்சி கொடிகளோட தாத்பரியம் என்னென்னா புரட்சி செய்கிறார்கள். செவ்வாய் சனி என்பது புரட்சி. அப்போ செவ்வாய் சனி புரட்சி. அப்போ புரட்சிக்கு அந்த 2 கலர்களை சேர்க்கும் போது அது வெற்றி கொடுக்கும். அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அவங்களோட இந்த கடகராசிக்கு ஃபேவர் பண்ணுறது 5ஆம் இடம்னு வர்றது செவ்வாயோட வீடு, 9ஆம் இடம்ங்கிறது குருவோட வீடு. அந்த 2 நிறத்தை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் அதில் இருக்கக்கூடிய உருவங்களை பற்றியும் பேசலாம். யானை வந்து வச்சிருக்கிறாங்க, அதில் மீன ராசி வந்து கலந்து வருது. எந்த நிறத்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு படிப்பிலும் தேர்விலும் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கிரீன் அப்படிங்கிற நிறம். அதே மாதிரி உணவுகள்லையுமே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னா அடர்ந்த நிறங்களை பயன்படுத்தாமலும் பச்சை வண்ண நிறங்களை உடுத்தி போகிறதும் அப்படிங்கிறதுமே. இப்போது எங்கிட்டே ஜாதகம் பார்க்க வர்றாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் எடுத்துகிட்டு வர்றவங்க சிகப்பு வண்ணம் எடுத்துகிட்டு வரும்போதுமே. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த நேர்காணல்ல வண்ணங்கள், கலர்ஸ் பத்தின நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு காத்திருக்கோம். பொதுவாக மனிதர்கள் வந்து திங்கக்கிழமைனா இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும், செவ்வாய்க்கிழமை இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி கிரகங்களுக்கும் நிறங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த ஒரு தொடர்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு இடத்துக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்துமே நம்முடைய மனநிலைகளில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதா அறிவியலாளர்களும் சரி வாஸ்துப்படி வீடு கட்டுறவங்களும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிறங்களும் அப்படித்தான் இருக்கும். உங்களுடைய உடலை செழுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளுடைய நிறங்களும் அந்த மாதிரி தான் வருது. இது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு வணிகவியல் வளாகங்கள் அந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, நம்மளோட நேம் போர்ட்ஸ், அதுலேயுமே வந்து இந்த கலர் தான் வந்து ரொம்ப நிறங்கள் வந்து நிறைய ஆட்சி பண்ணுது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த நிறங்களை பொறுத்த மட்டும் சில விஷயங்கள் வந்து ஒரு பெக்யூலியராக உங்களுக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க, என்னோட ஒய்ஃபுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், என்னோட கணவருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைக்கு இந்த கலர் தான் எடுப்பான், அவன் பார்த்தாலே இந்த கலர் தான் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறத வந்து தான் நம்ம கிரகங்களோட ஆளுமையோட ஒப்பிட்டு பார்க்குறோம் காவ்யா. மேம், பொதுவாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிரகத்தை வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கிரகங்களுக்குரிய நிறத்தை அந்த நாளில் போடும் பொழுது ஒருத்தங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் மேம்? பொதுவாக வந்து கிரகங்களில் சாத்விகமான கிரகங்கள்னு இருக்குது, அதே மாதிரி ஸ்பீடான கிரகங்கள், நல்ல வேகமான கிரகங்கள்னு இருக்குது, ஸ்லோவான மந்தமான கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த நிறங்களை நம்ம வந்து எப்படி அதாவது அந்த கிரகங்களோட ஒப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகத்துக்கு இந்த நிறம் வந்து இந்த கலர் போட்டோம்னா அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சுக்களை நம்ம வந்து அந்த அலைவரிசைக்குள்ளே நம்மளை வந்து உட்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற தன்மை தான். அப்போ உதாரணத்திற்கு சந்திரனை நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னா திங்கட்கிழமையில் நீங்கள் வெள்ளை நிற ஆடையோ இல்லை ரொம்ப லைட்டு ரொம்ப நிறம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஆடைகளை அணியும் போது சந்திரன் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை உங்களால் ஈர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயந்தான். அதே மாதிரி செவ்வாய் அப்படின்றது வந்து முழுக்க வந்து நல்ல ஒரு இரத்த சிவப்பு, அந்த செவ்வாயுடைய கிரகத்தினுடைய நிறம் அப்படிங்கிறது. அப்போ பொதுவாக செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் வந்து இந்த ரெட்டு போடுவாங்க. மேல்மருவத்தூர் கோயிலெலாம் பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து அந்த செவ்வாடை தான் அவங்களோட அந்த ஒரு நிறமாகவே இருக்கும். அப்போ இது எதை டினோட் பண்ணுதுன்னா அவங்களோட அந்த செவ்வாயுடைய தன்மை அவங்க ஜாதகத்திலேயே ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க தான் இந்த கோயிலுக்கு போவாங்க. இவங்களோட வேகம் எப்படி இருக்குன்னா, ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா முடிக்காமல் உட்கார மாட்டாங்க இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போடும்போது. அப்போ இந்த செவ்வாய்க்கு வந்து பொதுவாகவே மங்களகாரகன் அப்படின்றது பேர். மங்களகாரகன்னா என்ன? மங்களமான விஷயங்களை வீட்டில் நடத்தி தர போகிறவர். அப்போ அந்த செவ்வாய் வந்து பெண்களுக்கு கணவன் காரகன். அப்போ இந்த ரெட்டை நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமையில இந்த இரத்த சிவப்பு உள்ள ஆடைகளை அணியும் போது அதையும் நமக்கு ஆக்டிவேட் பண்ணி தரும். பொதுவாக அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை அதுக்குண்டான நிறத்தை நம்ம போட்டு அதை அலைவரிசைக்கு உட்படுத்துகிறோம். இவ்வளோதான் விஷயம். மேம், அடுத்ததா புதனுக்குரிய நிறம்.
புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தான் சொல்கிறோம், மரகத பச்சை. ஸோ நீங்கள் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அந்த கல்லையும் புதனுடைய கல்லையும் இணைச்சு நீங்கள் நயன்தாராவோட ரிங்லாம் பாருங்களேன், அந்த நிறங்களை வந்து மேட்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொதுமக்களை வந்து அடிக்கடி தொடர்பு கொண்டு இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பொதுமக்களோட லைம் லைட்டில் நீங்கள் வந்து மக்களுடைய ஒரு பார்வையில் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆசீர்வாதமும் புதனுடைய ஆசீர்வாதமும் வேணும். சுக்கிரனோடது ஏன் வேணும் அப்படின்னா, சுக்கிரன் தான் கலை, அழகு, ரசனை, உணர்ச்சி எல்லாமே. அப்போ உங்களை பார்க்கும்போது அந்த சுக்கிரனுடைய கண்ணோட்டத்தில் மக்கள் பார்க்கணும். புதன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நகைச்சுவை உணர்வு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆங்கரிங் பண்ணுறீங்க, எப்பயுமே ஒரு மூடால் ஒரு அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு சிரித்து சந்தோஷமாக பண்ணும்போது எல்லாருக்குமே அது வந்து ரசிக்கிற விஷயமா இருக்கும். அப்போ இந்த ஆங்கரிங் பண்ணுறவங்களுக்கு இந்த புதனுடைய தன்மை என்பது நல்லா இருக்கணும். பேச்சாற்றல், நம்மளை மாதிரி பேசுகிறவங்களுக்கு பேச்சாற்றல் நல்லா இருக்கணும்னா புதனோட ஆசீர்வாதம் வேணும். அப்போ அந்த பச்சை நிறம்ங்கிறது புதனுக்குரியது. அந்த சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கு, ஆஃப் ஒயிட்டு, இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்குரிய நிறங்களாக இருக்குது. கற்களும் அதே மாதிரி தேர்வு செய்து போடும்போது இவங்களோட அந்த துறையில் இவங்க மேலே வரத்துக்குண்டான அமைப்புகளையும் கொடுக்குது. வியாழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம் உகந்த நிறமாக சொல்லப்படுகிறது. சனி அப்படின்னு சொன்னாலே கருநீலம். சூரியன் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரஞ்சு வண்ணம் வந்து பயன்படுத்தப்படுது. காவ்யா, பொதுவாக இப்போ நம்ம வந்து கிரகங்களுக்குரிய நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொதுவாக இப்போ ஒருத்தங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸில் அவங்க கம்பெனிக்குன்னு உரிய அந்த லோகோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை சூஸ் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு வந்து கான்ஷியஸாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தொழில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேம்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த லோகோ சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸை அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்து சூஸ் பண்ணணும்? ஸோ இந்த லோகோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த ஓனருடைய அவருடைய சுய ஜாதக அடிப்படை அப்படிங்கிற விஷயம்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காவ்யா, உங்களுக்கு என்ன நிறம் ரொம்ப பிடிக்கும்? பிளாக். அப்போது பிளாக் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களை குறிக்கக்கூடிய சந்திரன் சனியோடு இணைந்திருக்கிறாருங்கிறது அர்த்தம். இப்போ உங்கள் ஜாதகம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சந்திரனோட சனி இணைஞ்சிருக்காரா, சந்திரனோட திரிகோணத்திலையோ இல்லை அடுத்த கட்டத்திலையோ சனி இருக்கா, அதாவது முழுக்க ஒரு 7.5 சனியுடைய காலத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிற விஷயம்தான். அப்போ பிளாக் ஒருத்தரை ஈர்க்குது அப்படின்னா அவங்க கடகராசியில் சில பேர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த சந்திரன் சனியோட தன்மையில் இருக்குது. இந்த பக்கம் வாங்க, மகர ராசியில் அந்த சந்திரன் வந்து சனி வீட்டில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிளாக்குங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். அப்போ சந்திரன் எந்த கிரகத்தை நோக்கி நகர்கிறது, சனியை நோக்கி நகர்ந்தா உங்களுக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குது, அதுக்கு என்ன காரணங்கிறத கூட ஜாதகத்துல நிச்சயமா சொல்ல முடியும். அந்த நிறத்தை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படுகிறீர்கள். அது உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்தா நெகட்டிவா வேலை செய்தாங்கிறது வேற. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, குலதெய்வத்துக்கு கருப்பு ஆகாது போடாதம்மா. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஜாதகத்துல அந்த நிறம் நம்மளை ஈர்க்கும். அந்த கலர்ல இருக்க ட்ரெஸ்ஸை வாங்கலைன்னா மனசே ஆறாது. அப்படி ஒரு தன்மையில் நம்ம கொண்டு போவோம். ஆனா அந்த கிரகம் தான் உங்களை வந்து வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்கும். சில நேரத்தில் அது பிரச்சனைக்குள்ளதாகவும் இருக்கும். அதைத்தான் நீங்கள் ஜாதகர், அதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது நான் சொல்லக்கூடியது ஒரு முதலாளியோட ஜாதகம், ஒரு ஓனரோட ஜாதகம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்முடைய பிறந்த லக்னம் என்ன, 5ஆம் இடம் என்ன, 9ஆம் இடம் என்ன, இந்த இடங்கள் என்னென்ன நிறங்களை முதல்ல உங்களுக்கு சொல்லுது. இப்போ நீங்கள் ஒரு சுக்கிரனோட லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, குருவோட லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, இல்லை செவ்வாயோட லக்னமா, சூரியனோட லக்னமா, அப்போ அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்னமா வருதுங்கிறது செகண்டரி. ஃபஸ்ட்டு 1, 5, 9 மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரகத்தில் எது ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த நிறங்களை வந்து பேஸாக கொடுத்து கலரை கொடுத்து அதுக்கு எம்போஸ் பண்ணி லெட்டர்ஸை கொடுக்குறது. லோகோ வந்து உங்களுடைய சந்திரனுடைய அடிப்படையில் என்ன லோகோ வச்சிங்கன்னா நீங்கள் ஹிட் ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்தை தேர்வு செய்து தரும்போது நிச்சயமாக அந்த தொழில் ஸ்தாபனங்கள் வெற்றி அடைகிறது. இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நியான் லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லைட்ஸில் என்ன பண்ணுறாங்க, கலர்ஸ் தான். மோரோவர் அந்த இடத்த வந்து ஏன் லைட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு மக்களை அப்படியே கவரக்கூடிய விதம், அதுதான் அங்கே முக்கியமாக பேசப்படுகிறது. வானவில்லை பார்த்தா ஏன் ஓடுறோம், அந்த 7 வண்ணங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது மனசு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு மழை நேரத்தில் வரக்கூடிய அந்த வானவில்லை பார்க்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுறோம், அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறோம். இதுக்கு காரணம் என்னென்னா அந்த கலர் அப்படிங்கிற விஷயம், நிறங்கள் நம்மளை வந்து நிறைய விஷயத்தில் ஆளுமை செய்கிறது அப்படிங்கிறதுனால தான். ஒரு நிறங்களை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக இந்த செவ்வாய் மற்றும் குரு இந்த சேர்க்கை எப்படி இருக்குது? இப்போது செவ்வாய் குரு அப்படிங்கும்போது இது ஒரு நட்பு கிரக சேர்க்கை தான் காவ்யா. இதில் செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வண்ணமும் குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ணம். இதில் நீங்கள் இந்த ஒரு பேக்கில் வந்து எல்லோவை போட்டுட்டு மேலே ரெட்டில் எழுதுங்க, நல்லா தெரியும்.
எல்லோ அதே மாதிரி நீங்கள் வந்து பின்னாடி வந்து சிகப்பை பயன்படுத்தி மேலே எல்லோவில் எழுதுங்க, நல்லா தெரியும். இதே செவ்வாய்க்கு பகை கிரகமான சனியை சேருங்க, கருப்பு சிவப்பு சேருங்க கவ்யா, எப்படி இருக்கும்? அந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு ரசிக்கிற ஒரு காம்பினேஷனாக இருக்காது. அதை பார்த்த உடனே ஒரு வேகம் வரும். இப்போது நீங்கள் நிறைய கட்சி கொடிகள் வந்து அதையே சிகப்பு கருப்பை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கட்சி கொடிகளோட தாத்பரியம் என்னென்னா புரட்சி செய்கிறார்கள். செவ்வாய் சனி என்பது புரட்சி. அப்போ செவ்வாய் சனி புரட்சி. அப்போ புரட்சிக்கு அந்த 2 கலர்களை சேர்க்கும் போது அது வெற்றி கொடுக்கும். அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அவங்களோட தாத்பரியம் என்ன? எங்களுக்கு எதுவுமே இந்த மஞ்சள் நிறம்ங்கிறது குருவோட தாத்பரியம். அந்த குருவுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு எதிரானது அப்படின்னு சில கோட்பாடுகளை வைத்து இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை, வெளியே பேசப்படாத நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து அதை வந்து புரட்சிகரமாக மக்களுக்கு மத்தியில் வச்சது அந்த நிறங்கள் தான். அந்த நிறங்களை பயன்படுத்தினதோட சூட்சமும் இதுதான். இப்போ நான் கேட்டதுமே வந்து செவ்வாய் குரு கேட்டிருந்தேன். அது வந்து சிவப்பு மஞ்சள். அப்போ சிவப்பு மஞ்சள் அப்படிங்கிறது இன்று தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு கட்சியின் சிறப்பான ஒரு தன்மை. நீங்கள் அதுலேயுமே அவரோட தன்மை எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து கடகராசி பூச நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது மீனராசியாக வருது, குருவோட தத்துவம் இல்லைங்களா? அப்போ அந்த குருவோட தத்துவம்னு வரும்போது இந்த கடகராசிக்கு ஃபேவர் பண்ணுறது 5ஆம் இடம்னு வருது செவ்வாயோட வீடு, 9ஆம் இடம்ங்கிறது குருவோட வீடு. அந்த 2 நிறத்தை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் அதில் இருக்கக்கூடிய உருவங்களை பற்றியும் பேசலாம். யானை வந்து வச்சுருக்கிறாங்க, அதில் மீனராசி வந்து கலந்து வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவருக்கு உண்டான அந்த ஜோதிடர்கள் அவருக்கு அத்தனை ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. அப்போது உங்களுடைய இப்போ ராசி வந்து கடகராசின்னு சொல்லிட்டேன், 5ஆம் இடம் செவ்வாய், அதில் சிகப்பு வந்திருக்கு, 9ஆம் இடம்ங்கிறது குரு, அதில் வந்து மஞ்சள் வந்திருக்கு. அப்போ இந்த நிறங்களை இணைக்கும் போது அத்தனை ஒரு மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான். பொதுவாக இன்றைக்கி வந்து நம்ம டாப் பிராண்ட்ஸாக இருக்க கம்பெனிஸோட லோகோஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ சிகப்பும் மஞ்சளும் ஒரு மிகப்பெரிய மேஜர் ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த சிவப்பு மஞ்சள் இது வந்து வெற்றியை குறிக்கின்ற ஒரு நிறங்களாக இருக்கிறது. அப்படிங்கும்போது இது யார் யாருக்கெல்லாம் சரியாக இருக்கும், யார் யாருக்கு சரியாக இருக்காது? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே செவ்வாயும் குருவும் யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம், தர்ம திரிகோணம் இருக்குது. தர்ம திரிகோணம்ங்கிறது மேஷ சிம்ம தனுர். இந்த வீடுகளுக்கு செவ்வாயும் குருவும் ரொம்ப பாசிட்டிவாக வருவாங்க கிரகங்கள். இதில் வந்து விருச்சிக லக்னம் இதில் ஆட் ஆகி வந்துடும், மீன லக்னமும் ஆட் ஆகி வரும். இப்படி வரும்போது இந்த வீடுகளுக்கெல்லாம் குருவும் செவ்வாயும் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. அவங்க ஜாதகத்திலேயே ரொம்ப நல்லா இருந்து இந்த நிறங்களை பயன்படுத்தும் போது அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இது தவிர்த்து மிச்ச லக்னங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான நிறத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். கவ்யா, பொதுவாக இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையவே நம்மளால சொல்ல முடியும். அவங்களுக்கு அது சரியாக இருக்குமா இருக்காதாங்கிறதையும் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. நான் கருப்புங்கிறத சொன்னேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து பிங்க் அப்படிங்கிறது ஒரு ஃபேவரட் கலராக இருக்குல்ல. ஸோ பிங்க் கலர் பிடிச்சவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க ஜாதக கட்டம் எப்படி இருக்கும்? சுக்கிரன் ரொம்ப உச்சமாக இருக்கும், சுக்கிரன் வந்து நல்ல ஃபேவரட்டாக இருக்கும், இல்லை சுக்கிரன் வந்து பலவீனமாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய கிரகத்தின் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு சுக்கிரன் நீசமடையக்கூடிய கட்டம் எங்கன்னா கன்னியில் நீசமடையுது, அங்கேயே அவங்க கன்னி ராசியிலே பிறந்திருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ நீசமடையக்கூடிய அந்த சுக்கிரனும் அங்கே சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த நிறத்தை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. இங்கே வந்து பவர்லெஸ்ஸாக இருக்குது, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த கலரை பயன்படுத்துகிறாங்க. இதே ஆளுமையாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னா சில நேரங்களில் அந்த நிறம் அவங்கள அறியாமல் இன்னும் அதிகமாக பூஸ்ட் பண்ணும். பொதுவாக பெண்களுக்கு இந்த பிங்க் பிடிக்கிறதுக்கு காரணம் சுக்கிரன் அப்படிங்கிறது முழுமையான பெண் கிரகம். சுக்கிரனும் சந்திரனும் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ஆதிக்கமாக அவங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்க வந்து தான் நம்ம இந்த படத்தில் வர மாதிரி சாத்வீகம், பிரஜோதகம், பயாலகம் அந்த மாதிரி பிரிப்பாங்க இல்லையா? அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த சாத்வீகம் கேட்டகரியில் ரொம்ப ஹைலைட்டாக எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு தன்மையில் சுக்கிரனும் சந்திரனும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே இந்த பிங்க்கு, ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு இந்த கலர்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடு இருப்பாங்கல்ல. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து படிக்கணும், நான் வந்து ஆசைப்பட்ட விஷயத்த படிக்கணும், மேபி ஃப்ரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க வரையும் எனக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது தான் பிரதானம், நான் படிக்கிறதுல நான் போட்டியிடுகின்ற தேர்வுகளில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த நிறத்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு படிப்பிலும் தேர்விலும் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு நிறம் அப்படிங்கிறத பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் க்ரீன்ஸில் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு கொடுப்பாங்க,
க்ரீனில் வந்து ஸ்கர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த க்ரீன் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்துறது அவங்களோட உடைகளில். ஏன்னா பேனால பயன்படுத்தக்கூடாது, அது வந்து வாத்தியார் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆமாம், அதனால் அது நம்ம வந்து குழந்தைகளுக்கு அந்த க்ரீன் அப்படிங்கிற நிறம், அதே மாதிரி உணவுகள்லையுமே பச்சை காய்கறிகள், அதுதான் நம்மளுடைய மூளையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. எஸ்பெஷலி வெண்டைக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இதெல்லாமே அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சின்ன வயசில் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அது நாம் வளரும்போது நமக்கு அவ்வளோ பூஸ்ட் கொடுக்கும். நம்ம இப்போ அடுத்ததாக வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது மனசுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான நிறங்களை அதிகப்படியாக பயன்படுத்தலாம்? இப்போது பொதுவாக வந்து நீங்கள் ஒரு காரிய வெற்றி, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னா அடர்ந்த நிறங்களை பயன்படுத்தாமலும் பச்சை வண்ண நிறங்களை உடுத்தி போகிறதும் அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு பிடிக்க வைக்கும். இதில் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு பச்சை ஒரு வேளை சரியில்லாமல் இருந்ததுன்னா அதை கவனமாக கேட்டுக்கிட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக சிகப்பு வண்ணம், மஞ்சள் வண்ணம், மஞ்சள் வந்து குருவுக்கான நிறமாகவே இருந்தாலும் அந்த ஒரு அப்ரோச் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்க்க வரும்போது நம்ம வந்து பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சரி, இப்போது எங்கிட்டே ஜாதகம் பார்க்க வர்றாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் எடுத்துகிட்டு வர்றவங்க சிகப்பு வண்ணம் எடுத்துகிட்டு வரும்போதுமே சில நேரங்களில் அந்த ஜாதகம் ஒத்து வரதில்லை. அது அன்டில் அவங்களோட ஜாதகத்துக்கு அது வெற்றிக்குரிய நிறமாக இருந்தால் மேபி சாய்ஸஸ் இருக்கலாம். ஆனால் அவங்க கொண்டு வரும்போதே அந்த அம்மாவே இல்லை அந்த மாமியாரோ யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வரும்போதே அவங்களோட ட்ரெஸ்ஸோட கோடு இந்த மாதிரி இருந்தால் கூட சில இடங்களில் இது இருக்கும். ஆனால் நம்ம மக்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கேள்வி இருக்கும், என்னங்க ஆட்டோவை அந்த கண்ணாடி திருப்பினா ஆட்டோ விடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஆளுமை செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தோ பார்க்காமையோ, இப்போ நம்ம பீரோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அன்னைக்கே நம்ம அந்த கலரை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இப்போ பொதுவாக ஒருத்தங்க வந்து ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு 9 to 5 ஜாப் செய்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு அந்த தொழிலில் நிம்மதி, வேலையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எந்த நிறத்தை தன் கையில் வச்சுக்கலாம், இல்லை அதிகப்படியாக பயன்படுத்தலாம்? நம்மளோட ஜாதகத்துக்கு ஒரு பெக்யூலியரான கலர்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு பிளாக் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இஃப் நீங்கள் வந்து கடகராசியாக சம்மந்தப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செவ்வாயோ இல்லை அது செவ்வாயை குறிக்கக்கூடிய அந்த சிவப்போ மஞ்சளோ உங்கள் ஜாதகத்துக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது அதை வந்து பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று நீங்கள் கர்ச்சீஃபாவோ இல்லை நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ் கோட்லேயோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களோட ஆஃபீஸில் அப்படின்னா நீங்கள் அந்த நோட் மாதிரி எழுதி வைப்பாங்க, அதில் கூட நீங்கள் அந்த கலர்ஸை பயன்படுத்தலாம். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பெண்ணோட கலர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ உங்களோட நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய நிறமாக மாற்றிக்கலாம். இப்போ தான் நிறைய ஏஐ வந்தாச்சு, சுவாமி உங்களுக்கு என்ன கலரில் பிடிக்கிறாரோ அந்த மாதிரி மாற்றி கூட அங்கே ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இதை அடிக்கடி அந்த நிறத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். மேம், இப்போ ஒருத்தவங்க வந்து மன வேதனையில் இருக்காங்க, எப்போ பாரு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு மனக்குழப்பத்தில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனசை உடனடியாக சரிப்படுத்துகிற நிறம் அப்படின்னா அது என்ன நிறம்? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சரிப்படுத்தக்கூடிய ஆற்றுப்படுத்தக்கூடிய நிறம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது சுக்கிரன் தான். ஓகேங்களா? இப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்கனாலும் என்ன பண்ணுறீங்க, பாட்டு தான் கேட்குறீங்க. ரொம்ப வந்து நல்லா ஜாலியாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம், பாட்டு தான் கேட்குறோம். அப்போ அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயந்தான். பொதுவாகவே வந்து பெண்கள் இப்போ ஒரு ரொம்ப யார் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த வீட்டு பெண்கள் அவங்கள ஆற்றுப்படுத்தும் போது அவங்களோட குணம் அந்த விஷயங்கள்லாம் மாறிடுது. அப்போ அந்த பெண்களுக்குரிய நிறங்களான வெள்ளை, இந்த பிங்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த பேபி பிங்க்கு, ஆஃப் ஒயிட்டு, இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் வந்து ஹீல் பண்ணுது. இப்போ வந்து அட்வான்ஸ்டாக கலர் தெரப்பினே வந்துருச்சு. அது வந்து நம்மளோட ஆராவோட நிறங்கள் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி ஹீல் பண்ணி தெரப்பி மூலமாக சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இன்றைக்கி நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்தாச்சு. அது வந்து நம்மளோட ஆராவை கிளென்ஸ் பண்ணி அதோட கலர்ஸ் என்னவோ அதுபடி நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை கலர் தெரப்பி வந்து கொடுத்துட்ருக்காங்க. பொதுவாக இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு லக்கி கலர்ஸ், இந்த கலர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணாம், இந்த கலர்லாம் தொற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதை எதன் அடிப்படையில் இந்த வண்ணம் இந்த இவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறோம்? ஜாதகத்தில் எந்த நிறம் ரொம்ப நல்லா இருக்குது, எந்த கிரகம் ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இதில் வந்து நிறைய கணக்கீடுகள் இருக்குது. முதல்ல வந்து உங்களுடைய 1, 5, 9 லக்னம் 5, 9, அதுக்கப்புறம் எந்த கிரகம் அந்த 3 கிரகத்தில் எது ரொம்ப வலிமையாக இருக்குது, அது லக்ன ரீதியாக எப்படி உட்கார்ந்துருக்கு, இந்த விஷயத்தை பார்த்துக்கணும். ஷட்பலத்தை பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் எது ரொம்ப ஹை
பாயிண்ட்ல இருக்கோ அந்த நிறங்களை பயன்படுத்தணும், எது லீஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கோ அந்த நிறங்களை பயன்படுத்துறத குறைக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சாரியே கட்டினா கூட அதில் 2-3 நிறங்கள் இருக்கும், ஆனால் ஒரு நிறத்தோட ஆளுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எதுவாக இருக்கணுங்கிறத நம்ம தேர்ந்து செஞ்சுக்கணும். நிச்சயமா மேம். வண்ணங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவாக ஒரு கலர் தானே அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த கலருக்குள்ள எவ்வளவோ சூட்சமங்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்க கூட பேசின இந்த நேர்காணல் எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்கள் அவர்களுக்கு கை கொடுக்கின்ற நிறங்களையும் இல்லை இந்த கலர் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு காணொளி வழிவகை செய்யும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.